ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இடிஎஃப்னா என்னன்னு பார்க்க போறோம். அதுல எதுக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்றது இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ இடிஎஃப் அப்படின்னா என்னன்றதை பார்த்துடலாம். எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நிஃப்டி 50 இருக்கும், இல்லை சென்செக்ஸ் இருக்கும். இது மாதிரி ஒரு இண்டெக்ஸ்ல நம்மளால இன்வெஸ்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா முடியாது. ஏன் அப்படின்னா அது ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ல தான் அதுல ட்ரேட் மட்டும் பண்ண முடியும், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது. ஓகே, ஏன் அதுல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நிறைய பேருக்கு நல்ல கம்பெனியை ஃபைண்ட் அவுட் பண்ணி அதுல இன்வெஸ்ட் பண்றது அப்படின்றது ரொம்பவே ஒரு கஷ்டமான விஷயம். ஏன்னா எல்லாருக்குமே அது தெரியாது. அப்ப அத மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதை மாதிரி இடிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நிஃப்டி 50 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்தியாலேயே டாப் 50 கம்பெனிஸ் தான் நிஃப்டி 50ஸ்ல இருக்கும் இல்லையா? சோ இப்போ அதுல இன்வெஸ்ட் பண்றதுனால நம்மளுடைய ரிஸ்க் பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே கம்மி ஆயிடும். சேம் டைம் ரிட்டர்ன்ஸும் ஒரு மாடரேட்டா எதிர்பார்க்கலாம். அது ஒரு பெஞ்ச் மார்க் மாதிரி எடுத்துக்கலாம். அடுத்தது நிஃப்டி 50ல இந்த இடிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்றதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த நிஃப்டி 50ன்றது கம்ப்ளீட்டா டைவர்சிஃபை இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்குள்ள பேங்கிங் இருக்கும், ஆட்டோமொபைல் இருக்கும், பினான்சியல் இருக்கும், பார்மாசூட்டிக்கல் இருக்கும், அக்ரிகல்ச்சர் இருக்கும், ஆயில் இருக்கும், டிரான்ஸ்போர்ட் இருக்கும். மொத்தம் இந்தியாவில என்னென்ன செக்டார்ஸ் இருக்கோ எல்லா செக்டார்ஸையும் கம்ப்ளீட்டா அதுல கவர் பண்ணிருப்பாங்க இந்த நிஃப்டி 50ல. அப்ப அதுல நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது சப்போஸ் ஒரு செக்டார் இல்ல 2 செக்டார் இறங்குது அப்படின்னா மற்ற செக்டார்ஸ் எல்லாமே ஆவரேஜா ரிட்டர்ன் கொடுக்க ஆரம்பிச்சிடும் இல்லையா? அப்ப நம்மளுடைய ரிட்டர்ன்ஸும் ஆவரேஜா மெயின்டைன் ஆகும். அடுத்தது இந்த இடிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்றதுனால என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிரான்ஸ்பரன்சி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நிஃப்டி 50ல எந்தெந்த கம்பெனி இருக்கு எலிஜிபிளா இருக்கு அப்படின்றத நிஃப்டியே அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அப்ப இடிஎஃப்பும் சேம் பர்சன்டேஜ் நிஃப்டில என்ன பர்சன்டேஜ் அலாட் பண்ணிருக்காங்களோ அதே தான் இதுலயும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. சோ நமக்கு எந்த கம்பெனில எவ்வளவு பர்சன்டேஜ் இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்றது. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒண்ணு, அடுத்தது லிக்விடிட்டி. இப்ப நம்ம நிஃப்டி வாங்கிட்டோம், இடிஎஃப் வாங்கியிருக்கோம். இப்ப நம்ம அதை செல் பண்ணணும் நினைக்கிறோம். அதை நம்ம நினைச்ச நேரத்துக்கு விற்க முடியுமா அப்படின்னு கேட்டா அதுதான் அதுல உள்ள ஸ்பெஷலே. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ ஒரு லேண்ட் வாங்கியிருப்போம் அப்படின்னா அதை விற்கணும், அதை நம்ம செல் பண்ணணும் அப்படின்னா ரொம்பவே கஷ்டம் இல்லையா? நம்ம வெயிட் பண்ற மாதிரி தான் இருக்கும் ஒரு பையர் வர அளவுக்கு. இங்க பாத்தீங்க அப்படின்னா பையர் அண்ட் செல்லர் நிறையவே இருப்பாங்க. ஸோ நம்மளால அங்க ஈஸியாவே விற்கவும் முடியும், சேம் டைம் வாங்கவும் முடியும். லிக்விடிட்டி ரொம்பவே அதிகம். இதுல அடுத்தது ஒரு முக்கியமானது இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கம்பெனி ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்ணும். இப்ப இடிஎஃப்ல அது கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்கன்னு எடுத்துக்கலாம். அந்த 50 கம்பெனில இருந்தோ அந்த டிவிடெண்ட் கொடுப்பாங்கல்ல அது எல்லாத்தையுமே ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு நீங்க எத்தனை வருஷம் வச்சிருக்கீங்களோ அத்தனை வருஷமும் அந்த டிவிடெண்ட் ரீஇன்வெஸ்ட் பண்ணப்படும். உங்களுடைய கேபிட்டல் கம்ப்ளீட்டா இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும், லைக் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மாதிரி. இடிஎஃப்னா ஆல்ரெடி டைவர்சிஃபைன்னு சொல்லிட்டோம். இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு இடிஎஃப்னா என்னன்றத சிம்பிளாவே சொல்லிடுறேன். ரொம்ப காம்ப்ளிகேட்னா பண்ணிக்கவே வேண்டாம். ஓகே, நம்ம வீட்டுல நம்ம ரெகுலரா என்ன பண்ணுவோம், இல்லைன்னா இது எல்லாமே பாக்கெட்ல வாங்கிட்டு வருவோம் இல்லையா? அது நம்ம வீட்டுல பாத்திரத்துக்கு மாத்துவோம். அப்ப என்ன பண்ணுவோம், நடுவில் ஒரு புனல் சொல்லி ஒண்ணு யூஸ் பண்ணுவோம் இல்லையா? எதுக்காக? வேஸ்ட் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக தான். ஓகே, இப்ப இந்த புனலை இடிஎஃப்னு எடுத்துக்கலாம். அது கொட்டக்கூடிய ஆயில் பாத்தீங்க அப்படின்னா கம்பெனிஸ்னு எடுத்துக்கலாம். ஓகே, கீழே இருக்கிறது இன்வெஸ்டர். அந்த புனல்ல இருக்கக்கூடிய அந்த 50 கம்பெனியுமே பாத்தீங்கன்னா ப்ராப்பரா சிங்கிள் ஷாட்ல அந்த இன்வெஸ்டருக்கு கிடைச்சிரும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இடிஎஃப்னா என்ன. இப்ப இடிஎஃப்ல அடுத்த ஒரு பெனிஃபிட் பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்பென்ஷன் ரேஷியோ ரொம்ப கம்மியா இருக்கும். அப்படின்னா நிஃப்டி 50 இடிஎஃப்ல அந்த அளவுக்கு அந்த கம்பெனியை வாங்கி விற்கிறதுக்கான நீடு சுத்தமாவே இருக்காது. ஏன் அப்படின்னா அது ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டை தான் ஃபாலோ பண்ண போகுது. ரெகுலரா அவங்க கம்பெனிஸை சேஞ்ச் பண்ண மாட்டாங்க, ஏதோ ஒரு இன்டர்வல்ஸ் இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி மாறுறதுனால நமக்கான எக்ஸ்பென்ஷன் ரேஷியோ ரொம்பவே கம்மியா இருக்கும். ஓகே, இடிஎஃப்ல இவ்வளவு பெனிஃபிட் இருக்கு. அப்ப என்னதான் நெகட்டிவ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல உள்ள ரிட்டர்ன்ஸ் ஒரு பெஞ்ச் மார்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 10 to 13% கிடைக்குது அப்படின்னா அது இன்ஃபிளேஷனை பீட் பண்ணிடுது, நல்ல ஒரு விஷயம். அதே நீங்க லாங் ரன்ல இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்ற பட்சத்துல அந்த 10 to 13% ரிட்டர்ன் அப்படின்றது ஒரு மாடரேட் ஆனது, அது ஒரு பெஞ்ச் மார்க்னு சொல்லலாம். ஓகே, அதே இது மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றதுனால இதை விட நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸே நம்மளால ஜென்ரேட் பண்ண முடியும். என்னென்ன டைப் ஆஃப் இடிஎஃப் இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இப்ப நிஃப்டி 50ல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நிஃப்டி பீஸ் இருக்கு. அப்படின்னா நிஃப்டி 50 இடிஎஃப் சர்ச் பண்ணீங்க அப்படின்னாவே உங்களுக்கு அது கிடைக்கும். இல்ல நீங்க பேங்க் செக்டர்ல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பேங்க் இடிஎஃப் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணாவே உங்களுக்கு கிடைக்கும். இல்ல பார்மாசூட்டிக்கல் இல்ல நீங்க கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலும் கோல்டு இடிஎஃப் அப்படின்னு சர்ச் பண்ணி நீங்க இதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட், இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இண்டெக்ஸ் ஃபண்டுக்கும் இடிஎஃப்க்கும் என்ன டிஃபரெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இடிஎஃப் அப்படின்றது ஹோல்சேல் கடை மாதிரி, அதே இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படின்றது நார்மல் ஷாப் மாதிரி. இப்ப நம்ம என்ன பண்ணுவோம், கம்மியான ரேட்ல ஒரு ப்ராடக்ட் நமக்கு கிடைக்கணும்னா ஹோல்சேல் ஷாப் தான் போவோம், நார்மல் ஷாப்புக்கு போக மாட்டோம் இல்லையா?
இப்போ நார்மல் ஷாப் என்ன பண்ணுவாங்க, ஏதோ ஒரு ஹோல்சேல் ரேட் கடையில இருந்தா நமக்கு அதை வாங்கி அவங்களும் செல் பண்ணுவாங்க. சேம் இங்கேயும் அதே தான் அப்ளை ஆகுது. இண்டெக்ஸ் ஃபண்ட் எங்க போய் இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா சேம் இடிஎஃப்ல தான் போய் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டையும் பண்றாங்க. ஸோ அதனால இடிஎஃப்ல ஒரு எக்ஸ்பென்ஷன் ரேஷியோ இருக்கும். அந்த ஃபண்டை ஹேண்டில் பண்றதுனால அந்த இண்டெக்ஸ் ஃபண்டுக்குன்னு சொல்லி ஒரு எக்ஸ்பென்ஷன் ரேஷியோ இருக்கும். ஆக மொத்தம் நமக்கு அது லாஸ் தான். ஸோ பெட்டர் நீங்க இண்டெக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இடிஎஃப் மூலமாவே இன்வெஸ்ட் பண்ணுங்க. நம்மளுடைய அமௌண்ட்டை நம்ம கொஞ்சம் சேவ் பண்ண முடியும். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா நம்ம இப்போ ஒரு நிஃப்டியை வாங்கணும் அப்படின்னா இன்னைக்கு அரௌண்ட் பாத்தீங்க அப்படின்னா 22,000 இருக்கு. அவ்வளவு கொடுத்துதான் ஒரு குவான்டிட்டியை வாங்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் வாங்க முடியும்னா இடிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னா வெறும் 200 சம்வாட் இன்னைக்கு இருக்கிற ரேட்டுக்கு நம்ம வாங்கிக்க முடியும். ஆல்மோஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா 100 குவான்டிட்டிஸ் அந்த ரேட்டுக்கு நம்மளால வாங்க முடியும். நம்மள்ட்ட இருக்கக்கூடிய அமௌண்ட்ல அதிகமான குவான்டிட்டிஸ் நம்மளால நிஃப்டில இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்றதுதான் இதோட லாஜிக். இப்ப கன்க்ளூஷனுக்கு வந்துருவோமா? இடிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்றதுனால என்னென்ன பெட்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நமக்கு கிடைக்கக்கூடிய டிவிடெண்டை ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுனால நமக்கு லாங் ரன்ல நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். இது பாத்தீங்க அப்படின்னா லிக்விடிட்டி, நம்மளால எப்ப வேணாலும் வாங்கவும் முடியும், விற்கவும் முடியும். மார்க்கெட் ஓப்பன்ல இருக்கும் போது நம்ம நிஃப்டி பீஸை இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு இடிஎஃப் நம்மளால வாங்கவும் முடியும், விற்கவும் முடியும் ரொம்பவே ஈஸியா. இது ரொம்பவே ஒரு முக்கியமானது. இடிஎஃப் அப்படின்றதுனால ரொம்ப டைவர்சிஃபைடா இருக்கும். ஒரு செக்டார் மட்டும் இல்லாம டைவர்சிஃபை ஆயிருக்கிறதுனால நம்மளுடைய கேபிட்டல் வந்துட்டு பாதுகாக்கப்படுது, நம்மளுடைய லாஸும் வந்துட்டு குறைக்கப்படுது. அதனால பல செக்டார்ஸ்ல நம்ம இன்வெஸ்ட் பண்றதுனால சப்போஸ் 1-2 செக்டர்ஸ் குறைஞ்சாலும் மேக்ஸிமம் செக்டர் நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுக்கும். டிராபேக் ஆல்ரெடி பார்த்தாச்சு, ரிட்டர்ன்ஸ் வந்து மாடரேட்டா தான் இருக்கும். அடுத்தது இதுல ரொம்ப ஒரு முக்கியமானது பாத்தீங்க அப்படின்னா இது மார்க்கெட்டுடைய ரிஸ்கை பொறுத்து இருக்கும். சப்போஸ் மார்க்கெட் இறங்குது அப்படின்னா இந்த நிஃப்டி பீஸோ இல்ல இடிஎஃப்ஓ கம்பல்சரி இறங்க தான் செய்யும். இது ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ற இடிஎஃப்ஸ் மட்டும். சப்போஸ் கோல்ட்ல இருக்கு அப்படின்னா அது இல்லை, அதோடைய பர்ஃபார்மன்ஸ் வேற. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. நான் செபி ரெஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு முன்னாடி செபி ரெஜிஸ்டர் அட்வைசரை மீட் பண்ணிட்டு அவங்களோட கலந்து பேசிட்டு இடிஎஃப்ல எந்த இடிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்ல எந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்க. உங்களோட கேபிட்டலை பத்திரமா பாத்துக்கோங்க.